Good morning, student. Today, fluctuating capital method. Okay, already fixed capital method is finished. Fixed capital method அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் தனியா பண்ணுவோம், கரண்ட் அக்கௌண்ட் தனியா பண்ணுவோம். சரிங்களா? கேபிட்டல் அக்கௌண்ட்ல கேபிட்டல் மட்டும் தான் ஃபாலோ ஆகும். கரண்ட் அக்கௌண்ட்ல ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம், சேலரி, ரிசீவ்டு சேலரி, டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ் இதெல்லாம் வந்து டெபிட் சைட்ல, சேலரிஸ், ரெமுனரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கிரெடிட் சைடுன்னு சொல்லிட்டு எஸ்டர்டே கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா fluctuating capital method. Under this method, only capital account is maintained for the each partners. All the அதாவது ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ங்கிறது மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த மெத்தட்ல. சரிங்களா? ஸோ all the transaction between the partner and firm are recorded in the capital account. இந்த எல்லா டிரான்சாக்ஷனுமே ஒவ்வொரு பார்ட்னர் இதுலயும் ஃபோம் பத்தின எல்லா டிரான்சாக்ஷனுமே இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ த அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் இன் த இனிஷியல் அண்ட் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் பை த பார்ட்னர். அதாவது என்னெல்லாம் கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அக்கௌண்ட்ல எதெல்லாம் கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதெல்லாம் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னாலோ பார்ட்னர்ஸ். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல், பார்ட்னர் சேலரி, கமிஷன்ஸ், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் பார்ட்னர் எவ்வளவு வந்து ஷேர் வந்து ப்ராஃபிட்ல ஷேர் பண்ணிக்கிறாங்க, இது எல்லா டீடைலும் கிரெடிட் சைட் போஸ்டிங்ல வரும். எங்க வரும்? கிரெடிட் சைட் போஸ்டிங். ஸோ த அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் வித் த கேபிட்டல் வித்ட்ரான். அதே மாதிரி டெபிட் சைட்ல எது வரும் அப்படின்னு சொன்னா கேபிட்டல் வித்ட்ரான் ஆல்ரெடி டோல்டினோம். என்ன டிராயிங்ஸ், ஏதாச்சும் ஒரு பார்ட்னர் வந்து கம்பெனில இருந்து பார்ட்னர்ஷிப்ல இருந்து ஒரு அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்னா அது டெபிட் போஸ்டிங்ல காட்டுவோம். சரிங்களா? ஸோ டிராயிங் அது மட்டும் இல்லை, டிராயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கும் அங்கே அந்த டெபிட் சைட்ல காட்டுவோம். சரிங்களா? அந்த ஷேர் த லாஸ் ஆன் பார்ட்னர், அந்த பக்கம் ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்றாங்களோ அந்த மாதிரி லாஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது டெபிட் சைட் போஸ்டிங்ல காட்டுவாங்க. சரிங்களா? ஸோ ஆஸ் த ரிசல்ட் த பேலன்ஸ் இன் அக்கௌண்ட் கோஸ் ஃபிளக்சுவேட்டிங் பீரியாடிக்கலி. அதாவது இது வந்து ஃபிளக்சுவேட்டிங் மெத்தட்ல எல்லாமே கலந்து வரனால பீரியாடிக்கல ஒரு 1 இயர்க்குள்ள இது நடக்கிற டீடைல்ஸ் எல்லாமே உள்ள வரும். சரிங்களா? ஸோ அண்டர் திஸ் மெத்தட் த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஷோஸ் எய்தர் கிரெடிட் பேலன்ஸ் ஆர் டெபிட் பேலன்ஸ். அப்ப இந்த மெத்தட்ல 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு என்னது டெபிட் பேலன்ஸ், இன்னொன்னு கிரெடிட் பேலன்ஸ். அதுக்கு தான் இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேலன்ஸ் ப்ராடக்ட் நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பனிங் கேபிட்டல ஓப்பனிங் கேபிட்டல் ஒரு பார்ட்னர்ஸ் இருக்கு. ஒரு பார்ட்னர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மேட்லயே பாருங்க ஏ அண்ட் பி சொல்லி 2 பார்ட்னர் இருக்காங்களா. ஸோ டெபிட் சைட்லயும் ஏ அண்ட் பி, கிரெடிட் சைட்லயும் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிட்டோம். பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனிங் கேபிட்டல் என்ன பண்ணோம், பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்தாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் கேஷ் அண்ட் பேங்க், அவங்க ஏதாச்சும் கேஷ் அண்ட் அடிஷனல் கேபிட்டல் ஏதாச்சும் கேஷ் ஆவோ பேங்க்ல டெபாசிட் பண்ணாங்களோ அது என்ன பண்ணுவோம், அதையும் கிரெடிட் போஸ்டிங்ல இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் சொல்லி கொடுத்துருவோம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அவங்க போட்ட கேபிட்டலுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு ஒரு இன்கம் தானே. ஸோ அதையும் என்ன பண்ணிக்கிறாங்க, கிரெடிட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சேலரி ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதையும் கிரெடிட் போஸ்டிங், கமிஷன் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா அதையும் கிரெடிட் போஸ்டிங் கொடுக்குறாங்க. சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்ப வர பேலன்சிங் ஃபிகர் வந்து இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா இது ப்ராஃபிட். அப்ப இந்த பக்கம் உனக்கு வர்றப்ப அதை ப்ராஃபிட் ஷேரிங் சொல்லிட்டு என்ன ரேஷியோவோ அந்த ரேஷியோல ஷேர் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி டெபிட் போஸ்டிங் பார்த்தோம்னா இப்ப கேஷ் அண்ட் பேங்க் ஏதாச்சும் வித்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்னா டெபிட் போஸ்டிங். அதே மாதிரி டிராயிங்ஸ், வெறும் டிராயிங்னா ஏதாவது ஒரு பொருள் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது டிராயிங் பர்சனல் யூஸ்க்காக. சரிங்களா? அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா 6% பர்மனன்ட் சொல்லி பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து நம்ம எவ்வளவோ அதை கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு பே பண்ற மாதிரி எக்ஸ்பென்சஸா ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி லாஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த சைடு டெஃபிஷியன்சியா வரும். அப்ப இந்த லாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீவால்யூஷன் பண்ணதுலயோ ரீவால்யூஷன் லாஸ் வந்துச்சுன்னா அதையும் ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா, அதையும் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா டெபிட் சைட்ல தான் லாஸும் ஷேர் பண்ணிப்பாங்க. ப்ராஃபிட்டா கிரெடிட் சைட்ல ஷேர் பண்ணிப்பாங்க, லாஸ் வந்து சைட் ஷேர் பண்ணிப்பாங்க டெபிட் சைட். ஓகேவா? அதுக்கப்புறம் வர கேரி டவுன் வேல்யூ தான் பேலன்ஸ் கேரி டவுன், அவங்களுடைய ஃபைனலான கேபிட்டல் வேல்யூ. ஓகேவா? இனிமேட்டு இந்த வேல்யூ தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கே எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம சம்மாவே பார்த்தோம். இப்போ தியரியை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வெரி வெல் ஃபிக்ஸ்டு கேபிட்டல்னா என்ன, ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உனக்கு 2 கிளாஸ்ல பார்த்தாச்சு. நவ் இதோட டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ நோட் பண்ணிக்கோ. ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸ்டுனா நிலை முதல் சொல்லுவாங்க, ஃபிளக்சுவேட்டிங்னா மாறுபடும் முதல். சரிங்களா? ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படிங்கிறப்ப 2 அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃபார் த கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்லி ஃபாலோயிங் த கேபிட்டல் டீடைல்ஸ் and drawing details. Okay, current account only follow the revenue and expenses. Okay, fluctuating capital அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா only one account தான் மேனேஜ் பண்ணுவாங்க. This capital account and maintain the each partners, எல்லா பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க.
அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்லயே ரெவன்யூ, இன்கம், எக்ஸ்பென்சஸ், லாஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் changes in capital. So the amount of capital normally remains unchanged except when the additional capital introduced or capital withdrawn permanently. அதாவது ஒரு கேபிட்டல் எப்பயுமே நார்மலா வந்து சேஞ்ச் ஆகாது. எப்ப சேஞ்சஸ் ஆகும்? அடிஷனல் கேபிட்டல் ஏதாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல நம்ம ஏதாச்சும் டிராயிங் எடுத்திருந்தா மட்டும்தான் கேபிட்டல் வந்து மேக்ஸிமம் சேஞ்சஸ் ஆகும். அது வரைக்கும் அது என்ன ஆகாதுங்க, சேஞ்சஸ் ஆகாது. சரிங்களா? அதே மாதிரி த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் சேஞ்சஸ் ஃப்ரம் பீரியட் டு பீரியட். இங்க வந்து கேபிட்டல் மட்டும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ரெவன்யூ உள்ள வரும், சரிங்களா, எக்ஸ்பென்சஸ் வெளியில போகும், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா தானே ஃபிளெக்சிபிலிட்டியில பண்றாங்க. அப்ப பீரியட் டு பீரியட் என்ன ஆகிட்டே இருக்குங்க, கேபிட்டல் வெளி கம்பல்சரி வந்து சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் ஆல்வேஸ் ஸ்லோ, அதாவது கிரெடிட் பேலன்ஸ் பட் கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மே ஷோ த எய்தர் டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ். மேக்ஸிமம் கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கும், கிரெடிட் பேலன்ஸ் தான் அதிகமாக ஷோ பண்ணுவாங்க. ஆனா கரண்ட் அக்கௌண்ட்ல டெபிட்டும் இருக்குது, கிரெடிட் இருக்கு, அதாவது இன்கம் இருக்கு, எக்ஸ்பென்சஸ் இருக்குங்கிறப்ப இது அதிகமா ஷோ பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஜென்ரலி ஷோஸ் த கிரெடிட் பேலன்ஸ், இட் மேஸ் ஆல்சோ டெபிட் பேலன்ஸ். கண்டிப்பா இதுல எல்லாமே மெயின்டைன் பண்றதுனால கிரெடிட் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணணும், டெபிட் பேலன்ஸும் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? க்ளோசிங் பேலன்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், salary or commissions share the profit and loss done to the current account. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கேபிட்டல்லையும் கரண்ட் அக்கௌண்ட்ல சேலரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் பத்தின டீடைல்ஸும் கரண்ட் அக்கௌண்ட்ல வந்துடும். சரிங்களா? ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இவ்வளவுதான் வரும். சரிங்களா? இங்கேயும் அதே ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கேபிட்டல், சேலரி, கமிஷன்ஸ் எல்லாமே உனக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்துடும். இதே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இங்கேயும் வருது. இங்க கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டா பிரிஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. இங்க எப்படி வருது? எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட்லயே அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. சரிங்களா? சோ இதான் இதோடைய வேரியேஷன்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஆஃப் பார்ட்னர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா என்ன, அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னா முதல் மீது வட்டி. என்னது? முதல் மீது வட்டின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அப்படிங்கிறப்ப என்னன்னா ஒரு கேபிட்டல் நம்ம ஒரு ஓனர் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அந்த கேபிட்டலுக்கு அந்த ஓனருக்கு அந்த கம்பெனி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது அதையும் ஓனர் தான் பிக்ஸ் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் கம்பெனி கொடுக்குற மாதிரி ட்ரீட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? சோ அது ஓனருக்கு ரெவன்யூ, கம்பெனிக்கு எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அலோ ஆன் த கேபிட்டல் ஆஃப் த பார்ட்னர். அந்த பார்ட்னர் வந்து அந்த கேபிட்டலுக்காக அலோ பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட தான் நாம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சொல்றோம். சரிங்களா? சோ இட் generally if the capitals of partners are disproportionated to the profit sharing ratio, the profit may be agreed allow the interest on capital. Profit தான் அந்த interest on capital ஒதுக்கிக்குவாங்க. சரிங்களா? அதை தவிர மற்ற எந்த இடத்துல டிஸ்ப்ரொபோர்ஷனரி வேற எந்த இடத்துலயும் அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க, கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. கேபிட்டலே போட்டுட்டு கேபிட்டலே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எடுக்க மாட்டாங்க. ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தோணும். சரியா? It will compensated the partners who have contributed high amount towards capitals. அதாவது ஹை அமௌண்ட் ஒரு கேபிட்டலோட ஹை அமௌண்ட் எப்ப அவங்க போடுறாங்களோ அப்பதான் அந்த மாதிரியான காம்பன்சேஷன்ல அவங்க பார்ட்னர்ஷிப்க்கு வரும். So the ratio, the rate of the interest of capital generally agreed by the partners and mentioned in the பார்ட்னர்ஷிப் டீட். கண்டிப்பா ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு அப்படின்னா நான் ஆல்ரெடி காமர்ஸ்ல அக்கௌண்ட்ஸ்ல பார்த்தாச்சு. கூட்டாண்மை ஒப்பாவனம்னு சொல்லுவாங்க. ஒரு அக்ரிமெண்ட், அதுலயே எல்லா டீடைல்ஸும் கொடுத்துடணும். அதுல எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது ஜென்ரலா அக்ரிமெண்ட்லயே அவங்க பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பார்ட்னர்ஷிப் டீட் போடுறப்ப மென்ஷன் பண்ணிருப்பாங்க 5% அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா 5%, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்னா 6%. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பர்மனன்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். Okay, 1932. So it is allowed only whether there is the profit and provided before divisions of profit among the partners. So ஒரு பார்ட்னர் வந்து ப்ராஃபிட்டுக்கு முன்னாடியே அந்த மாதிரியான அக்ரிமெண்ட்டை போட்டு வச்சுக்குவாங்க. சரிங்களா? So no interest allowed the capital to the partners if not a specific mention to the partnership deed. அதாவது எடுக்கல அப்படின்னாலும் பார்ட்னர்ஷிப் டீட்லயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. நான் பார்ட்னர்ஷிப்க்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கேபிட்டல் எடுக்க மாட்டோம் அப்படின்னாலும் பார்ட்னர்ஷிப் டீட்ல என்ன பண்ணிடணும், மென்ஷன் பண்ணிடணும். அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி 5% எடுத்துக்கலாம், ஆக்ட் பிரகாரம் எடுத்துக்கலாம். இல்ல 3%, 2% மென்ஷன் பண்ணாலும் ஓகே, நாங்க எடுத்துக்கலன்னு மென்ஷன் பண்ணாலும் ஓகே. எதுவுமே பண்ணல அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பிரகாரம் 5% எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ when the firm included loss, interest on capital will not be provided. அதாவது ஒரு ஃபோம் வந்து ஒரு லாஸ் இன்கர்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இந்த கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்க கம்பெனி கொடுக்காது.
ப்ராஃபிட் வந்தால் தானே எடுக்கணும்னு தோணும், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். ஒரு வேளை வந்து கம்பெனி லாஸ்ல போகுது, அப்ப அந்த கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்களா? கம்பெனி கொடுக்காது. கம்பெனி என்ன பண்ணாது? கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இஃப் there is a insufficiency profit, so insufficiency profit அப்ப அது என்னன்னு சொல்லுவாங்க? லாஸ்ட் insufficiency profit. This net profit is less than the amount of interest on capital. Interest on capital will not be provided. ஏன்னா ப்ராஃபிட்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் லிஸ்ட் பண்ணுவோம். அங்கேயே இன்சஃபிஷியன்சி ப்ராஃபிட் அப்படிங்கிறப்ப கம்பல்சரி நாட் ப்ரொவைடட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பட் த ப்ராஃபிட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த பார்ட்னர்ஸ் இன் த கேபிட்டல் ரேஷியோ. ஆனா ப்ராஃபிட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த கேபிட்டல் ரேஷியோவுக்கு என்ன பண்ணுவாங்க? இன்சஃபிஷியன்சி ப்ராஃபிட்டா இருந்தாலுமே ப்ராஃபிட் எப்போ வருதோ அப்போ என்ன பண்ணிடுவாங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் தான் அந்த மாதிரி இன்சஃபிஷியன்சி இருக்கிறப்ப கொடுக்க மாட்டாங்க. இட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம வந்து ஒரு பார்ட்னர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சரிங்களா? தென் அது அப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் எடுத்துட்டு போறப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம எப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி கால்குலேட்டட் ஆன் த கேபிட்டல். கேபிட்டல்ல இருந்தா என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரியா? அட் த பிகினிங் ஃபார் த ரிலவெண்ட் பீரியட், அதாவது அந்த ரிலவெண்ட் பீரியட்ல 6 months ஒன்ஸ் 1 year ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல அந்த கேபிட்டல்ல இருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இஃப் தேர் இஸ் எனி அடிஷனல் ஆஃப் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ், ஒருவேளை ஒரு கேபிட்டல் அடிஷனல் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, கேபிட்டல் வித்ட்ரா பண்ணிருக்கோம் அப்படின்னா டூரிங் த இயர்ல வித் கேஷ் ஆஃப் த சார்ஜிங் இந்த கேபிட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் to be calculated proportionately. நம்ம ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க இல்லையா? 3 months மந்த் கால்குலேஷன் வச்சுலாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம்ல. 3 monthsல வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் இருக்கிறதுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சு போடுவோம்ல. ஸோ அந்த ப்ரொபோஷனலி அந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சேஞ்சஸ் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் த ரிலவெண்ட் பீரியட், எந்த பீரியட் வரைக்கும் 1 லட்சம் இருந்துச்சு, எந்த பீரியடுக்கு அப்புறம் 1,10,000 மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்த் கால்குலேஷன் வச்சு நம்ம அந்த கேபிட்டலை கால்குலேட் பண்ணி கொடுப்போம். ஆனா அதே சேம் பர்சன்டேஜ் தான். சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் 1 yearக்கு. சரிங்களா? 5% 1 yearக்கு 5% தான். அண்ட் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பீரியடுக்கு? 12 மாசத்துக்கு 3 மாசம் மட்டும் கொடுக்குறேன். சரி, அந்த பீரியட் ஆஃப் மந்த் வந்து கால்குலேஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேஷனுக்கான ஒரு கான்செப்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஃப் கேபிட்டல் ஆஃப் பிகினிங் நாட் கிவன் கால்குலேட் பிலோ. எப்படி வந்து ஒரு பிகினிங் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது? அப்போ கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஃபார்முலேட் யூஸ் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி இன்னும் வெரி வெல் கேபிட்டல் ஆஃப் எண்டை வச்சுக்கிட்டு அது கூட டிராயிங் ஆட் பண்ணிட்டு அண்டு இல்லை ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அதை லெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை லெஸ் பண்ணி பார்த்தோம்னா அடுத்து நமக்கு என்ன கிடைச்சிரும்? பிகினிங் ஆஃப் த கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது நம்ம ஏற்கனவே செகண்ட் லெசன்லேயே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதே சேம் அஸ் அபோவ் மேனர் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.